வணக்கம், நான் உங்கள் டிகே பேஷன். நம்ம ஃபஸ்ட்டு வகுப்பு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜரியில் வந்து செயின் ஸ்டிச். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஜாக் தையல். ஜிக்ஜாக் அப்படிங்கிறது எப்படி வரும்னா இந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஸ்கேல் வச்சு சமமாக ஈக்குவலாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா வெல் லேர்னர் ஆன பிறகு இந்த மாதிரி டாட் இல்லாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஜிக்ஜாகில் வந்து டைப் 1 என்னென்னா நார்மலாக ஜிக்ஜாக் போடுவோம். டைப் 2ல் என்ன போடுவோம்னா செயின் வித் ஜிக்ஜாக் போடுவோம். இப்போ டைப் 1 பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டோம். நீடில் வந்து 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு லாக் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே நீங்கள் வந்து இந்த லூப்பை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். கீழே இழுத்திங்கன்னா கீழே போயிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு மேலே வரும். பாருங்கள், இந்த டாட்டில் வச்சு இன்னொரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். நம்ம லாக் ஸ்டிச் போடலை அப்படின்னா அந்த தையல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்பு பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஒரு லாக் ஸ்டிச் டாட் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஈக்குவலாக போடுவோம். டாட் இல்லை அப்படின்னா நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதுக்காக இந்த டாட் வச்சுக்கிறது. பாருங்க, ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு லாக் போட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக், அதுக்கு ஆப்போசிட்டில். இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஓரளவு உங்களுக்கே தெரியும், ஓரளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு 2 லைன்ஸில் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். செயின் வித் ஜிக்ஜாக்கில் இந்த மாதிரி 2 லைனில் செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இப்போ ஜிக்ஜாக் எப்படி போட்டோம், கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நம்ம போட்டோம்ல, அதில் வந்து லைன் ட்ரா பண்ணி போட்டோம். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள், கீழே ஓகேவா, லூப் வந்துருச்சா? இந்த லூப் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும். போட்டு அது ஒரு லாக் போடுங்க. இப்போ மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு லாக், அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கீழே. நீங்கள் வந்து இந்த லூப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். லூப்பை பிடிச்சி மறுபடியும் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா மேலே வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக், அதுக்கு ஆப்போசிட்டில். நீடில் வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, ஜரி த்ரெட் வந்து எனக்கு வேகமாக அந்து போயிடுது, கட் ஆகுது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து மெதுவாக இழுக்கணும். இப்படி லைட்டாக நீடில் இன்சர்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், த்ரெட்டை லைட்டாக மாற்றிட்டு வரலை அப்படின்னா கஷ்டப்பட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அந்து போயிடும். அந்த பெண்டில் வந்து அது ஷார்ப்பாக இருக்கும்ல, அதில் வந்து த்ரெட் பட்டு அப்படியே 2 டைம் 3 டைம் இப்படி பட்டு என்ன செஞ்சிடும்னா நூல் பிரிஞ்சு அந்து போயிடும். லைட்டாக இப்படி த்ரெட்டை மாட்டுங்க, இன்சர்ட் பண்ணி. வரல அப்படின்னா இப்படி நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள், வரும். பாருங்கள், மெதுவாக ரொட்டேட் பண்ணோன்னு லைட்டாக வந்துடுமா, வெளியில் விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க.
சில டைம் வந்து உங்களுக்கு சிக்கும். ப்ராக்டிஸ் தானே பண்ணுறீங்க, அதனால் சில டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். வரல அப்படின்னா, கொஞ்சம் தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி இழுத்துருங்க, ஸ்டிச்சஸை இழுத்துருங்க. கீழே கூடி இழுத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் வெளியில் வந்துடும். மறுபடியும் முதல்ல இருந்து போடுங்க. அப்போனா வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகாது. த்ரெட்டை வந்து நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வந்து போடலாம். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த சில்க் த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கட் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் இதை விட இப்போ வந்து ஜரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இன்னும் சில்க்குக்கு போகலை, ஜரியே வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சில்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் ஜரியை ஒரு 4-5 ஸ்டிச்சஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சில்க் த்ரெட்டுக்கு போகலாம். இது தெரியலையா தெரியலையா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, சில்க் த்ரெட் ஓயாமல் கட் ஆகுது சிஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஜரி த்ரெட்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக, ஒரு சிலர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஜரியே கட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜரி வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி மெதுவாக இப்படி மாட்டும்போது நமக்கு தெரியும் மாட்டியிருக்கு அப்படின்னு. இப்படி மெதுவாக அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நூலை வந்து வேகமாக ரொம்ப ஹார்ஸாக பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்து அந்து போயிடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணி பண்ணி பார்க்க வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இழுக்கும்போது வரல சிக்கிடுச்சுன்னா அப்படி நீடில் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அந்த லூப் இருக்கும் பாருங்க, லூப்புக்குள்ள நீடில் விட்டு மெல்லமாக இப்படி விட்டு அப்படி இழுத்துக்கிறங்க. ஒன்றும் தவறு இல்லை, ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஓடி விட்டு இழுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எடுத்த உடனே நமக்கு வராது. முயற்சிகளோட எண்ணிக்கை நம்ம கூட்டும்போது தான் வெற்றி வந்து கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா செயின் வந்து ஒரே நாளில் போடவே முடியாது. நம்ம ஒரு 5 டேஸ் 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்ட் செயின் ஸ்டிச்சஸே வரும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் முடிச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போக முடியும். தயவுசெய்து அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது அதுக்கு முந்தின கிளாஸ் அந்த ஸ்டிச்சஸை முடிச்சு ஹோம்ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு என்னன்னா டைப் 1ம் டைப் 2ம் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அனுப்புங்க. இந்த வகுப்பு வந்து முடிஞ்சிருச்சு. நன்றி.